ஹாய் நத்தாஷா. எக்ஸலில் இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரி, இந்த டேபிள் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கண்ட்ரி நேம்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வந்து டெக்ஸ்ட் எரர் நம்மளுக்கு இருக்குது. அதாவது வந்து இந்த ஆஸ்திரேலியாவை பாருங்களேன். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எரர் இருக்குது. ஸ்பெயினும் அதை போல தான். இது வந்து ஸ்பேஸ் வந்து எரர் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து நியூசிலாந்து பார்ப்போம். நியூசிலாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து 2 வார்த்தை. ஆனால் இந்த ஜெட் வந்து சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிச்சிருக்கணும். அதே போல் தான் மெக்சிகோ. மெக்சிகோ வந்து எம் வந்து சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கணும். சரி, இந்த டெக்ஸ்ட் ஏரெல்லாம் வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல வந்து நம்ம ட்ரீம் பார்ப்போமே. ட்ரீம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ஏரெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் ஏரை வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து ட்ரீம் ஃபங்க்ஷனை பாய்ப்போம். அது எப்படி பாய்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு ட்ரீம் நான் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி, சரி எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவை வந்து நான் செக் பண்ணணும். நான் ஆஸ்திரேலியா செக் பண்ணிவிட்டு நான் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன், என்டர் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து கணக்கான ஸ்பேஸோட எனக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து அந்த வேர்ட் வந்து எனக்கு கணக்காக அப்பியர் ஆகுது. சரி, நான் என்டையர் காலம் பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இனிஷியலி நம்மளுக்கு வந்து ஆஸ்திரேலியாவும் ஸ்பெயின் தான் வந்து ஸ்பேஸ் எரர் இருந்துச்சு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்பெயின் வந்து கணக்கான பொசிஷனில் வந்துருச்சு. சரி, அடுத்து ப்ராப்பர் பார்ப்போமே. ப்ராப்பர் வந்து நான் சொன்னது போல் இங்கே பாருங்கள், ஜெட் வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் இது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்திருக்கணும். அதே போல் தான் எம் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்திருக்கணும். சரி, இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு ப்ராப்பர் நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் எந்த வேர்ட் ரெஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏரர் இல்லை. பட் நம்ம வந்து எல்லா டெக்ஸ்டும் நம்ம செக் பண்ணுறதுனால நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட நியூசிலாந்து இங்கே மாதிரி ஜெட்டு வந்து கேபிட்டல் ஆயிடுச்சு. அதே போல் தான் மெக்சிகோவுக்கு வந்து இங்கே மாதிரி கேபிட்டல் ஆயிடுச்சு. சரி, அடுத்தபடியாக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் வேணும். அதை நான் எப்படி செய்யலாம், இங்கே வந்து ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டு அப்பர் கேஸ்க்கு வந்து நான் அப்பன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு அப்பர் ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ நான் டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், ஆஸ்திரேலியா வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் என்டையர் காலம் செய்கிறதுக்கு நான் திருப்பியும் டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே வந்து அப்பர் கேஸில் கிடச்சிருச்சு. சரி, இப்போ அடுத்தபடியாக நான் என்ன செய்ய போகிறேன், லோவர் கேஸ்க்கு நான் மாற்ற போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யலாம், ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு அதே போல் நான் லோவன்னு நான் டைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து எந்த டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறேன், நான் இங்கே தான் ரெஃபர் பண்ணுறேன். நான் இதை சூஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா வேர்ட்டும் நம்மளுக்கு வந்து லோவர் கேஸில் மாறிடும். சரி, அடுத்து வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு வந்து ஒரு 2 ஃபங்க்ஷனை வந்து நான் கம்பைன் பண்ணி செய்யணும். அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரி, நான் எடுத்துக்கிட்டது வந்து த்ரீமும் அப்பவும். அதாவது த்ரீ பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆஸ்திரேலியாவும் ஸ்பெயின் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து எரர் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஆஸ்திரேலியாவும் ஸ்பெயினும் வந்து ஏர் இல்லாமல் கிடைக்கணும், இந்த ஸ்பேஸ் ஏர் இல்லாமல். அதே சமயம் அது ரெண்டுமே வந்து எனக்கு அப்பர் கேஸில் கிடைக்கணும். ஆனால் ஒரு வாட்டி செய்கிற ஃபங்க்ஷனில் எனக்கு கிடைக்கணும். சரி, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு முதல்ல நம்ம த்ரீம் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம அப்பர் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் அப்பர்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் திருப்பி கொடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ நான் டெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணால் இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ஆஸ்திரேலியா வந்து ஸ்பேஸும் வந்து எனக்கு கணக்காக கிடச்சிருச்சு. அதே சமயம் எனக்கு வந்து அப்பர் கேஸ்லேயும் கிடச்சிருச்சு. சரி, என்டையர் காலமுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்பெயின் பார்ப்போம். ஸ்பெயின் வந்து எனக்கு ஸ்பேஸ் கணக்காக கிடச்சிருச்சு. அதே சமயம் எனக்கு வந்து அப்பர் கேஸ்லேயும் கிடச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்தபடியாக க்ளீன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நியூசிலாந்து, இந்த நியூசிலாந்து வந்து நம்மளுக்கு வந்து மர்ஜ் பண்ணியிருக்கு. சரிங்களா? எனக்கு வந்து இது மர்ஜ் பண்ணி வேணாம். எனக்கு வந்து நார்மலாக ஒரே ஒரு ரோவில் வந்து இது கணக்காக வேணும்னா அதுக்கு நம்ம எப்படி செய்யலாம்னா, நீங்கள் ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு க்ளீன் நீங்கள்
டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து மெர்ஜ் பண்ணது வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகி நார்மலாக ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி, தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் லெஃப்ட் ரைட் மிட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு வேர்ட் இங்கே இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. சரி, எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து லெஃப்ட்டில் வந்து உள்ள 2 எழுத்து எனக்கு வேணும். சரி, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈக்குவலன்ட் சைன் லெஃப்ட்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம எந்த டெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கோமா கொடுத்துக்கிட்டு எத்தனை நம்பரை வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து வேணும், அதாவது நம்பர் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து எத்தனை ஆல்ஃபபெட் நம்மளுக்கு வேணும்னு தான் அது வந்து அர்த்தம். சரி, நம்மளுக்கு வந்து எத்தனை எழுத்து வேணும், உதாரணத்துக்கு நான் 2 போடுறேன். போட்டுட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து லெஃப்ட்லேருந்து எனக்கு வந்து 2 எழுத்து வந்து எஸ்டின்னு காட்டுது. சரி, எனக்கு வந்து இப்போ வந்து ரைட்லேருந்து வேணும். ரைட்லேருந்து வந்து எனக்கு 3 எழுத்து வேணும். அப்போ ரைட்லேருந்து 3 எழுத்து வந்து ஐசிஎஸ் பார்ப்போம். அதேமாரி ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு ரைட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு கோமா போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ ரைட்டில் வந்து உங்களுக்கு எத்தனை எழுத்து வேணும், 3 எழுத்து வேணும். ஸோ நீங்கள் 3 போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. நம்ம சொன்னது போல் ஐசிஎஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி, எனக்கு இப்போ லெஃப்ட்டும் வேணாம் ரைட்டும் வேணாம், எனக்கு நடுவில் உள்ளது வேணும். நடுவில் உள்ளதுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா, நான் வந்து லெஃப்ட்னா வந்து எக்ஸாக்ட்லி வந்து முதல் ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிப்பேன். ரைட்டுன்னா அதே போல் தான் கடைசி எழுத்தில் நான் ஆரம்பிப்பேன். ஆனால் மிட் ஃபங்க்ஷன் நீங்கள் வரப்போ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், உதாரணத்துக்கு ஈக்குவலன்ட் சைன் போட்டுட்டு மிட்னு நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா பாருங்கள், டெக்ஸ்ட் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, முதல்ல வந்து டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட் நம்பர் வந்து எங்கேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மேபி ஒரு 3வது எழுத்து ஏலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3 போட்டுக்கிறேன். அப்புறம் எனக்கு எத்தனை எழுத்து வந்து எப்பேர் ஆகணும், எனக்கு வந்து 2 எழுத்து எப்பேர் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோமா போட்டு நான் 2 போடுறேன். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி நான் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு வந்து ஏன்னு காமிச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன் பாருங்கள், நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் நம்பர் வந்து நம்ம வந்து 3ன்னு போட்டிருக்கோம். 3 வந்து இங்கே ஏல ஆரம்பிக்குது. இந்த ஏல ஆரம்பித்து எனக்கு வந்து எத்தனை எழுத்து வேணும்னா எனக்கு 2 எழுத்து வேணும். ஸோ ஏடி தான் வந்து 2 எழுத்து. ஸோ இங்கே வந்து ஏடின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. சரி, ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.